கனடாவின் கியூபெக் மாகாண நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பெண்ணொருவர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். 25 வயதான தமது மகளை வாகனத்தில் மோதிக் கொன்ற நபருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை குறித்து அவர் இவ்வாறு அதிருப்தியினை வெளியிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு நபரொருவர் தமது மகளை வாகனத்தில் மோதி தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையில் 6இல் ஒரு பகுதியினை மட்டும் குறித்த நபர் சிறையில் கழித்துள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். தமது மகளை கொன்றவர் முன்கூட்டியே சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டமையினை கேள்வியுற்றதும் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் மன அழுத்தத்தையும் எதிர்நோக்கியதாக ஏலியன் டெல் என்ற குறித்த பெண் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி இந்த வாகன விபத்து சம்பவம் இடம்பெற்றது. தனது மக்களுடன் மிக நெருங்கிய பிணைப்பை கொண்டிருந்ததாகவும் அவரது இழப்பு தமது வாழ்வையே மாற்றிவிட்டதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். இதேவேளை குற்றம் சுமத்தப்பட்ட நபர் எவ்வித குற்றச் செயல்களிலும் அதற்கு முன்னர் ஈடுபட்டிருக்கவில்லை என்ற அடிப்படையில் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபரான ரேமண்ட் என்பவர் 5 மாதங்கள் மட்டுமே சிறையில் தண்டனையினை அனுபவித்தமை குறிப்பிடத்தக்கது.